ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா போட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். போட் இந்த படத்தோட கதை என்னன்னா 1943 வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தப்ப ஜப்பான் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் கீழே இருந்த இந்தியாவுக்கு குண்டு போட போறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே அவங்க உயிர் காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே தப்பிச்சு போக பாக்குறாங்க. அதுல ஹீரோ ஒருத்தர், அவர் தான் யோகி பாபு. அவர் இந்த படத்துல ஃபிஷர் மேனா இருக்காரு. அவரோட போட் மூலமா தப்பிச்சு நடுக்கடலுக்கு போயிட்டோம்னா தப்பிச்சிருவோம்னு சொல்லி யோகி பாபு அவங்க பாட்டியும் கிளம்புறாங்க. இவங்க மேலே 4-5 பேர் வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கதை தான் சொல்லணும். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே நல்லாவே அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த படத்துல வந்த கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டருமே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆக்டிங் வைஸாக பார்த்தோம்னா எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. யோகி பாபுலாம் காமெடி ரோல் தான் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. யோகி பாபு தாண்டி மற்ற கேரக்டர்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து எம்எஸ் பாஸ்கர் நடிச்ச ரோல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் படத்தில் வர சேனாபதி கேரக்டரோட ஃப்ரெண்டு தான் இந்த கேரக்டர். அதனால இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து காமெடியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா காமெடியும் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. படத்தில் இருக்க முக்கால்வாசி கேரக்டர் காமெடி ஆக்டர்ஸ் தான். அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்கியிருக்காங்க தான் சொல்லணும். அடுத்து படத்தில் வந்த சினிமாட்டோகிராஃபி ஓரளவு டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பொறுத்தவரைக்கும் ஜிப்ரான் தான் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் ஒரு த்ரில்லர் சுச்சுவேஷன்லாம் சூப்பராகவே மியூசிக் பண்ணியிருந்தாரு. அடுத்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. போட் எடுத்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீன் கொஞ்சம் லேக்காக தெரியும். ஒன்ஸ் போட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு கதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். போட்குள்ளே இருக்க கேரக்டர்ஸோட கான்வர்சேஷன்லாம் சூப்பராகவே இருக்கும். அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது எண்டிங்கு. அவ்வளோ ஃபீல் குட்டாக முடிச்சிருந்தாங்க. அடுத்து நெகட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். எனக்கு என்ன நெகட்டிவ் பட்டதுன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு லேக்காக ஃபீல் ஆகலாம். எனக்கு பெருசாக லேக் ஃபீல் ஆகலை. சும்மா 1-2 இடத்துல ஃபீல் ஆகும், அவ்வளோதான். உங்களால் பொறுமையாக இருந்து இந்த படத்தை பார்க்க முடியும்னா பார்க்கலாம். அடுத்து படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக்கு கண்டினியூட்டி மிஸ்டேக் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, யோகி பாபுவும் பிரிட்டிஷ்காரனும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரனை யோகி பாபு அடிச்சிருவாரு. பிரிட்டிஷ்காரன் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமா இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே இவர் யோகி பாபு திருப்பி அடிக்கும் போது மூஞ்சில் ரத்தம் இருக்காது. இந்த மாதிரி 2-3 லாஜிக் மிஸ்டேக் படத்தில் இருக்கு. அடுத்த எனக்கு நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தில் அங்கங்கே ஷார்க்கை காட்டுவாங்க. அந்த ஷார்க்கும் இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு தான் போது படத்தில் எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணல தான் சொல்லணும். சந்திரமுகி படத்தில் பாம்பு எப்படி டம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஷார்க்கை டம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்க்கோட போர்ஷன் தூக்கிட்டா மட்டும் இந்த படத்தை எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாது. ஓவராலாகவே இந்த படம் பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்கள் இந்த போட் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.